சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக முடிவு செய்வதற்காக அதிமுகவின் அமைப்பு ரீதியில் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அதிமுக பங்கேற்க வேண்டுமா, அதிமுக இதை எதிர்கொள்ள வேண்டுமா அல்லது புறக்கணிக்க வேண்டுமா என்பது தொடர்பாக தான் இந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 முறை இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில 2 முறையும் அதிமுக சார்பாக நேரடியாக அதிமுக வேட்பாளர்களே களமிறக்கப்பட்டனர். கடந்த முறை ஆற்றல் அசோக்குமார் என்பவர் இந்த இடைத்தேர்தலில் களமிறக்கப்பட்டு அவர் 2வது இடத்தை பிடித்திருந்தார். இந்த நிலையில இந்த முறை கிட்டத்தட்ட 10 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் இதில் நேரடியாக கலந்து கொள்ளாமல் திமுகவே இதில் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது அந்த தேர்தலில் திமுக சார்பாக சந்திரசேகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக நேரடியாக களம் காண இருக்கிறதா, திமுக வேட்பாளரை நேரடியாக எதிர்கொள்ள இருக்கிறதா என்பன போன்ற கேள்விகளுக்கு இன்றைய தினம் அதற்கான விடை கிடைக்க இருக்கிறது. அதற்காக தான் மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை அதிமுக புறக்கணிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் போது கூட திமுக வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறாது என்பதற்காக அதிமுக இதனை புறக்கணிக்கிறது என்று அப்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த முறையும் இதனை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அதே சமயத்துல இந்த தேர்தலை எதிர்கொள்ள தேமுதிக தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதிமுகவினுடைய கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்ற ஒரு விருப்பத்தை அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. என்றால் திமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் சந்திரகுமார் தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதன் பிறகு திமுகவில் இணைந்தவர். அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாங்கள் இதுல போட்டியிட வேண்டும், அதற்கான வாய்ப்பை வழங்குங்கள் என்று தேமுதிக சார்பாக அதிமுக தலைமையிடம் அது தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எனவே அதிமுகவினுடைய தலைமை மாவட்ட செயலாளருடன் ஆலோசித்து இதில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள், அதிமுக போட்டியிடப் போகிறதா புறக்கணிக்கப் போகிறதா என்பதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விடைதான். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.